இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருந்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவை அறியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம் யாவருமே நிறைய கடினமான சூழல்களுக்குள்ளாக கடந்து போகிறோம். நமக்கு பயம் இருக்கும், துன்பம் இருக்கும், தொல்லை இருக்கும், கண்ணீர் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். நிறைய நாம் என்னென்ன காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி வேதனைப்படக்கூடியவர்களாக இருப்போம். மற்றவர்களால ஒடுக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம். இப்படிப்பட்ட சூழல்களுக்குள்ளெல்லாம் நாம் கடந்து போகும் பொழுது நம்ம எல்லாருமே காமனா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவருக்கு கண்ணு இருக்கா இல்லையா? ஏன் என்னுடைய வாழ்க்கையை அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு? என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை ஏன் அவர் உணர மாட்டேங்கிறாரு? அப்படி அவரு உணர்ந்து இருந்தார் என்று சொன்னா நல்லா இருக்குமே. என்னுடைய நிலைமையில இருந்து பார்த்தாதான் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கே தெரியும் என்று சொல்லிலாம் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா இந்த எல்லா சூழல்களுக்குள்ளாகவும் கடந்து போக சித்தம் கொண்டு விருப்பப்பட்டு வந்த ஒரு கடவுள் இருக்கிறார்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? அவர்தான் இயேசு கிறிஸ்து. நான் இதற்கு முன்பாக சொன்ன இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாகவும் இந்த இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை உலகமெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் கொண்டாட போகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதை விட அவருடைய பிறப்பிற்கான காரணத்தை கொண்டாட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்க போகிறார் என்று சொல்லி அறிவிக்கும்படியாக ஒரு தூதன் இந்த உலகத்திலே தோன்றுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாக இருந்த மரியாள் என்று சொல்லக்கூடிய அந்த நபரிடத்துல வந்து அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அநேக மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கும்படியாக வந்த தூதன் முதலாவதாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முதலாவது ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்திலே வருகிறது. அது என்ன தெரியுமா? பயப்பட வேண்டாம். எதற்கு பயப்பட வேண்டாம்? எதற்குமே பயப்பட வேண்டாம். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பயப்பட வேண்டாம், குழப்பங்கள் பயப்பட வேண்டாம், தொல்லைகள் பயப்பட வேண்டாம், கண்ணீர் பயப்பட வேண்டாம், எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையற்ற தன்மை பயப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு, பயமில்லாமல் வாழ்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்திருக்கிறார். இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் என்பதெல்லாம் தெரிந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். இதை நான் இப்படியாக சொல்ல விரும்புறேன். மரிக்கும்படியாக பிறந்த ஒரே குழந்தை, மரிப்பேன், இப்படிதான் நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லலாம் நன்றாக தெரிந்து பிறந்த ஒரே குழந்தை யாராக இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். அவருடைய பிறப்பு வெறும் ஒரு மாட்டு தொழுவத்துல எல்லாருமே சொல்றது போல அப்படி பிறந்துட்டார் என்று சொல்லி ஒரு மேஞ்சர்ல வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு குழந்தையாய் மாத்திரம் அவர் இல்லாதபடிக்கு இந்த உலகத்திற்கான நம்பிக்கையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் யாவருமே பாடுபடுகிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம். நம்மளுடைய எதிர்காலம் என்ன என்பதை குறித்து தெரியாமல் நாம் முழிக்கிறோம் இல்லையா? என்னுடைய மரணத்தை குறித்ததான பயம் எனக்கு இருக்கிறது. நான் மரணித்தால் எங்க போவேன் என்கிற நம்பிக்கையற்றவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம் யோசித்து பயப்படுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயத்தை நீக்கும்படியாக பிறந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நாம் ஒவ்வொருவருடைய பிறப்பிற்கும் ஒரு காரணம் உண்டு. ஆனால் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாம் யாவருமே இந்த உலகத்திலே பிறந்தது இயேசுவோடு கூட இருக்கும்படியாக, அவரை அறிந்து கொண்டு அவரோடு கூட இருக்கும்படியாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்பொழுது கூட வெறும் ஒரு குறிப்பிட்ட நபரை மாத்திரம் சார்ந்தவராக வராதபடிக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் பொழுது அவரை அநேகம் பேர் ஒடுக்கினார்களே தவிர அவர் அண்டையிலே வந்த யாரையும் அவர் ஒதுக்கி விடவில்லை. எல்லா மனிதர்களையும் அழைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்டார். அவருடைய பிறப்பினுடைய காரணம் என்ன தெரியுமா? வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஜனங்களை அவர் ரட்சிப்பார், தம்முடைய ஜனங்களை அவர் விடுதலையாக்குவார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எதிலிருந்து விடுதலையாக்குவார்? பயத்திலிருந்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடினமான சூழல்களில் இருந்து, அவர்களுடைய மனதிலே சமாதானமின்மை இருக்கிறது இல்லையா, அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்குவார். எல்லாவற்றிற்கும் மேலாக முதலும் முக்கியமாக ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய
மிக மகத்தான வேலையை செய்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இந்த உலகத்தினுடைய மனுகுலம் அநேக பாவங்களிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கக்கூடிய அந்த கர்த்தர் வாசம் செய்யக்கூடிய மோட்சத்திலே பாவமாக இருக்கக்கூடிய இந்த மனிதன், பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதன் நேரடியாக செல்ல முடியாது இல்லையா? அவனுடைய பாவத்தை நீக்கி அவனை ரட்சித்து அவனை காப்பாற்றி கொண்டு போய் கடவுளிடத்திலே சேர்க்கக்கூடிய வேலையை செய்யும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது பாவத்திற்கான பரிகாரமாக. இன்றைக்கு நாம் எல்லாருமே நம்முடைய பாவத்தை துளைக்க வேண்டும், நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை எல்லாவற்றையும் நம்முடைய பாவத்திற்காக, தனிப்பட்ட நிலைமையில பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார் என்கிற அந்த நம்பிக்கை நம்மை கர்த்தரிடத்திலே மோட்சத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அந்த நம்பிக்கையை கொடுக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்திற்காக அவர் மரித்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பாவம் செய்த எந்த மனிதனாக இருந்தாலும் ரத்தம் சிந்திதான் அவன் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ நீதி. ஆனால் நாம் மரித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு அடிமையாகவே நாம் மரித்தவர்களாக காணப்படுவோம். அதற்கு பதிலாக நம்மை காப்பாற்றி நாம் மரிக்காதபடிக்கு கர்த்தரோடு நித்தியத்திலே வாழும்படியான ஸ்லாகியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக நம்முடைய பாவத்தினுடைய பரிகாரியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்தார். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே மரித்தாலும் நாம் பிழைத்து தேவனை காண்போம் என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வாழ்க்கை முழுவதுமாக, அல்லது ஒரு மனிதனுடைய இந்த வாழ்க்கை முழுவதுமாக அவனுக்கு தேவைப்படுகிற எல்லா நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுமோ என்கிற பயம் இயேசு கிறிஸ்து இருந்தால் நீங்கிவிடும். என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற பயம் இயேசு கிறிஸ்து இருந்தால் நீங்கிவிடும். என்னுடைய பாவத்திற்கான தண்டனை நான் கிடைக்காமல் தப்பிக்க கூடுமோ பயம் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் நீக்குகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் ஒருவேளை மரித்து மண்ணோடு போய்விடுவேனோ, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பயப்பட வேண்டாம், மரித்தாலும் பிழைப்போம். என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மோட்சத்திலோ நரகத்திலோ அந்த பயம் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த பயம் தேவையில்லை, அவர் உங்களை மோட்சத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை நாயகனாக அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்பினோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஒரு அந்நிய தெய்வமாக மட்டுமே பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி வேண்டாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது உங்கள் யாவருக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதகுலம் எல்லாருக்காகவும், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தனிப்பட்ட நிலைமையிலே இயேசு கிறிஸ்து வந்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட நிலைமையிலே நேசிக்கக்கூடியவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட நிலைமையிலே காப்பாற்றி பரலோகம் சேர்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் உங்களுக்கென்று சொந்தமாக வைத்துக் கொள்ளலாம். சரியா? அந்த தெய்வத்தை உங்களுக்கென்று சொந்தமாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உரிமையோடு கூட அவரிடத்திலே நீங்கள் சென்று அணுகலாம். அதற்கான அந்த வாய்ப்பை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பயமற்ற வாழ்க்கை நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சமாதானமுள்ள வாழ்க்கை நிச்சயம். இதை எல்லாவற்றையும் உங்களுக்கும் கொடுக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.